நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. விசிக தலைவர் திருமாவளவன் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டதா விமர்சிச்சிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக செய்கிற பாவ மூட்டைகளை திருமாவளவன் சுமக்க வேண்டாம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்துல தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பேசின அவரு திமுகவிற்கு ஆதரவாக கருத்தை வெளியிட்டால் திருமாவின் நிலை தலைகீழா மாறிடும் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த தூய்மை பணியாளர் போராடி இருக்காங்க, அவர்களை நிரந்தரம் செய்யணும். யாருக்கு? ஆணையாளருக்கு. சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு திரு ஸ்டாலின் என்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நேரடியாக கடிதம் எழுதியிருக்காரு. இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திரு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திரு திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன். இதே போலதான் கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் முடித்து 68 பேர் இறந்து விட்டார்கள். அப்பொழுது நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட ஆறுல சொல்லிட்டு வந்தோம். அப்ப திருமாவளவன் அவர்களும் அந்த கள்ளச்சாராயம் குடித்த மக்களை எல்லாம் சந்தித்து ஆறுல கூறிவிட்டு அப்பொழுது என்ன சொன்னார்? மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார். அதுக்காக ஒரு மாநாடு நடத்தணும்னு சொன்னால் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார். ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார். திருடங்காயில சாவி கொடுத்த மாதிரி. பாவம், அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார். சேராத இடத்தில் சேர்ந்து விட்டார். வேற வழி இல்லை. ஏன்னா கூட்டணியில் அங்க வைத்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக அவள் சொல்வதையெல்லாம் இவர் திருப்பி அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். திரு திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கென்று ஒரு மரியாதை இருந்து கொண்டே இருக்கின்றது மக்களிடத்திலே. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறை எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலைகீழாக மாறிவிடும் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்மையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் ஒரு அரசு விழா நடக்குது. அந்த அரசு விழாவில் அங்கு இருக்கிற சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட அமைச்சர் திரு ராஜேந்திரன் என்பவர், அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர், அவர் தலைமையில் அந்த அரசு நிகழ்ச்சி நடந்தது. அந்த அரசு நிகழ்ச்சியில் அங்கே அமர வைக்கிறாங்க. நாற்காலியில் முன்னாண்ட போட்டிருக்கிற சேரில் அமர வைக்கிறாங்க. அதில் மேட்டூர் நகரமன்ற துணைத் தலைவரை நாற்காலியில் அமர வச்சிருக்கிறாங்க. மேட்டூர் நகரமன்ற தலைவர் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், அவரை நிற்க வச்சிருக்கிறாங்க. பாருங்க ஏங்க, நகரமன்ற தலைவர் நின்றுகிட்டு இருக்காரு. நகரமன்ற துணைத் தலைவர் இதுதான் அமைச்சர், இதுதான் துணைத் தலைவர், இதுதான் நகரமன்ற தலைவர் சந்திரா. இவர் சமூக நீதி காக்கிறாங்களாம். இதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவர்களுக்கு வரிந்து கட்டி பேசிட்டு இருக்கார். இது அண்மையில் நடந்தது. ஒரு 8 நாளைக்கு முந்தி நடந்த சம்பவம். எங்களுடைய சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் ஒரு நடந்த அரசு நிகழ்ச்சியில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு அவமரியாதை பண்ணிருக்கா என்பதை இனியாவது திருமாவளவர்கள் உணர்ந்து அதற்கு தக்கவாறு தாங்கள் செய்தியை வெளியிட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.